வணக்கம் எல்லாருக்கும். இது டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படின்னு இயங்கிட்டு இருக்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜோட கிராஜுவேஷன் ஷோ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இது கிராஜுவேஷன் ஷோ அப்படின்றது பட்டமளிப்பு விழாவை தாண்டி அவங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல பண்ண ஒரு விஷயத்த எக்ஸிபிஷனா வச்சு ஜெனரல் பப்ளிக் எடுத்துட்டு போற ஒரு நிகழ்ச்சி இது. ஸோ இந்த ஷோ மூலியமா டிசைனர்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்றதையும், அதுக்கு டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்க முடியும் ஆக்சுவலா. ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஒர்க் வந்து இன்னைக்கு சொசைட்டியில் என்ன தேவை, என்ன நீட் இருக்கு, அந்த விஷயத்த எப்படி வந்து ஒரு டிசைன் சொல்யூஷன் மூலியமா அதை வந்து நம்ம கிரியேட்டிவா அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படின்றது சென்னையில் இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் காலேஜ். இந்த எக்ஸ்க்ளூசிவ் காலேஜ் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா, இங்க இருக்கிற பலதரப்பட்ட காலேஜ்கள்ல இது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா எக்ஸ்க்ளூசிவா டிசைனுக்கு மட்டும் இருக்கிற தனிப்பட்ட முறையில் இருக்கிற காலேஜ். இதுல பி டிசைன் அப்படின்ற 4 ஒரு டிகிரி படிப்பு வச்சிருக்கிறோம். ஸோ அந்த பி டிசைன்ற 4 ஒரு டிகிரி படிப்புல அவங்க வந்து 12th முடிச்சுட்டு சேர்ற போது பிஇ பிடெக் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா அவங்கள 4 வேரியஸ் டிசிப்ளின்ஸ்ல இதுல பாஸ் அவுட் ஆறாங்க. ஸோ அதில் பிஇ பிடெக் மாதிரியே பி டிசைன் அப்படின்ற 4 வருட படிப்புல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், இன்டீரியர் டிசைன், ஃபேஷன் டிசைன் அப்படின்ற 4 விதமான படிப்புகள் இருக்கு. ஸோ இந்த 4 விதமான படிப்புகள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிற, குறிப்பா டிசைன் எஜுகேஷன்ல தமிழகத்துல இருந்து நம்ம ஒரு டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. ஸோ இது அழகப்பா பல்கலைக்கழகத்தோட அப்ரூவல் நடந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருக்க எல்லா மெத்தடுமே ப்ராக்டிக்கல் மெத்தட். இது எதுவுமே வந்து தியரிட்டிக்கலான படிப்பு கிடையாது. எல்லாருமே ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்டோட வந்தால் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அதை மேக்சிமமா அவங்கள எப்படி டிராவல் அதிகமாக கொடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா ப்ராக்டிக்கலா அதிகமாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல இதுக்கான முன்னெடுப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அது அவங்க பண்ண ஃபேஷன் டிசைன் பண்ண ஒர்க்ஸோட ஃபேஷன் ஷோ, இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பலதரப்பட்ட மக்களும் ஜெனரல் பப்ளிக்கும் நிறைய பேர் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து எல்லாருக்கும் டிசைன் அப்படின்ற ஒரு விஷயத்துல டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் எடுத்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு. ஸோ டிசைன் அப்படின்றது ஸ்கோப் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இன்னைக்கு பலதரப்பட்ட இந்தியாவில் எக்கனாமி இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் சரி, பல வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, இந்தியாவில் பெரிய பிராண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. பிராண்ட் அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் அப்படின்றது. நம்ம அந்த நிறுவனங்கள்லாம் வந்து நம்மளோட தமிழர்களோ இந்தியர்களோ போய் இங்க வந்து சிஓவா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றது பெருமையா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா உண்மையிலே அது பெருமை கிடையாது. அந்த மாதிரி ஒரு கம்பெனி நம்ம ஊர்ல உருவானதான் அது நமக்கு பெருமை. ஸோ அந்த மாதிரி கம்பெனி நம்ம ஊர்ல உருவாகணும் அப்படின்னா நம்ம ஊர்ல நிறைய டிசைனர்ஸ் வராங்க. ஸோ அங்கதான் டிசைனோட தேவை உருவாகுது. இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுல வளர்ந்த நாடா மாறுறதுக்கு முக்கியமான ஒரு தேவை, இந்தியாவில் நிறைய பிராண்ட்ஸ் உருவாகணும். அந்த பிராண்ட்ஸை உருவாக்கக்கூடியவங்களா டிசைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது டிசைனோட தேவை அப்படின்ற ஒரு விஷயத்துல பாக்குற போது, அது ஏன் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற காலேஜ்ல மட்டும்தான் படிக்கணும் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து மற்ற படிப்புகள் மாதிரி புத்தகத்தை வச்சு மட்டும் படிக்கிற படிப்பு கிடையாது. ஸோ இதை வந்து அதை தாண்டி ப்ராக்டிக்கலா எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்துல மட்டும்தான் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படின்ற டிசைன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய சாதனையா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது. ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற டிசைன் காலேஜ்ல மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற டிசைன் காலேஜ்ல மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து அப்சர்வேஷன் ஸ்கில்ல இருந்து, நாலேஜ்ல இருந்து, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டில இருந்து இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுக்கான கான்சென்ட்ரேஷன் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜ்ல மட்டும்தான் கிடைக்கும். டி டூர் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்க மட்டுமே துவங்கி இருக்கிற மற்ற கல்லூரிகள் அதிகமா இல்லாத ஒரு விஷயம். லேர்ன் த்ரூ டிராவல் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை பத்தி படிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நேர்ல போய் பார்த்து அங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அங்க தங்கி இருந்து அந்த விஷயங்களை நேர்ல அவங்க தெரிஞ்சுட்டு வருவாங்க. இது மூலியமா புத்தகத்துல இருந்து படிக்கிறத தாண்டி புத்தகத்துல படிக்கிறதுக்கு பல மணி நேரங்கள் எடுத்துக்கிற ஒரு விஷயத்த ஒரு டிராவல் மூலியமா ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியுது. இந்த ஒரு வந்து டிசைனுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த ப்ராக்டிக்கலா எடுத்துட்டு போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல, ப்ராக்டிக்கல் அப்படின்றது ஒன்லி ஒரு மாடல் கிரியேட் பண்றதோ ஒரு இது கிடையாது. அதை தாண்டி இதை எப்படி வந்து ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஒரு புரிதல் மாதிரி கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்துல இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி என்ஐடி, என்ஐஎஃப்டி அப்படின்ற மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்ல எந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்களோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். ஜென்ரலா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கும், பிரைவேட் காலேஜஸ்ல ஃபீஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றது இருக்கும். அப்படி இல்லாம கவர்மெண்ட்ல என்ன அளவுக்கு ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே மாதிரி இதை பண்றோம். ஆனா இந்த ஃபீஸ் வந்து இந்த படிப்பு வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதான் டாட்டோட ஒரு நோக்கம். அதனாலதான் இந்த எக்ஸ்க்ளூசிவா கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன, கவர்மெண்ட் காலேஜ்ல என்ன ஃபீஸ் இருக்கோ அதே ஃபீஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுக்குறோம் டிசைன்ல.
இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டோட 12th மார்க்கையோ அவங்களோட எலிஜிபிலிட்டின்றதை மட்டும்தான் 12th பார்க்குமே தவிர 12th மார்க் அப்படின்ற விஷயத்த கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கிரியேட்டிவான ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இந்த இதை வந்து அவங்க ரசித்து பண்ணுறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஸோ இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ரசித்து பண்ணுற அளவுக்கு தகுதி அப்படின்ற ஒரு விஷயம், இதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். டிசைன் பண்ணுறதுக்கு இது எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி கற்பனை திறன் ரொம்ப முக்கியம், வரைகிறதுக்கான திறமை ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களோட ஓன் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்கோம். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் செலக்ட் பண்ணுறோம். இல்லை இப்போ டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனோட இப்போ எக்ஸ்னோரா இணைஞ்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனரியை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் டிசைன் ஆஸ்பெக்டில் அதையும் எப்படி கம்பைன் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலா கார்மெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப ப்ரமோட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், இது ஒரு சஸ்டைனபிள் ப்ராடக்ட். இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னே ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். என்னன்னா எந்த மாதிரி அவங்களோட ஃபியூச்சர் இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்துக்கான ஒரு அவேர்னஸ். ஒரு இப்போ சென்னை ஐஐடியில் சேரணும்னா அதுக்கு என்ன மாதிரியான கோர்ஸு, அதே மாதிரி கார்ப்பரேட்ஸ் நிறைய பேர் இது மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வேலை படிக்கும்போதே வேலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய நிறுவனங்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு இணைக்கிற ஒரு ஒரு வேலை இந்த இடத்துல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அது மாதிரி அன்எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்களோட அந்த தகுதியான அவர்களாக இல்லை, வேலைக்கான தகுதி பெற்ற மாணவர்களாக இல்லை. அந்த தகுதியை கொடுக்குற ஒரு நிறுவனமாக இன்னைக்கு டாட் ஸ்கூல் இருக்குது. இன்னைக்கு டாட் ஸ்கூலில் முடிக்கிறவங்களுக்கு உடனடியாக ஒரு வேலை வாய்ப்பும் இருக்குது. ஸோ இன்னைக்கு எக்ஸ்னோரா இது மாதிரி பல நிறுவனங்கள் இன்னைக்கு ஒன்றிணைஞ்சு டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனோட இணைஞ்சு எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம், அந்த டிசைனை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நிறைய சேர்ந்து நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. தேங்க்யூ. Okay, hello everyone. I'm Carolyn from Dot School of Design. So நான் என்ன படிக்கிறேன்னா BDS Communication Design படிக்கிறேன். 4th year முடிச்சிட்டேன். And இன்னைக்கு வந்து convocation நடக்குது. And we have displayed our works in this place, Anna Auditorium இதுல. And நான் என்ன பண்ணியிருக்கேன்னா I have choose the medium of advertisement. So video advertisement choose பண்ணியிருக்கேன். And எதால சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் interned in கதை ஃபிலிம்ஸ். ஸோ காலேஜ் மூலயமா there is a part of internship. ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 monthsக்கே இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதில் நான் இன்டர்ன் பண்ணும்போது கதை ஃபிலிம்ஸில் இன்டர்ன் பண்ணேன். அண்ட் அங்கே வந்துட்டு ஐவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ் தேர். ஃபார் 2 monthsல ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து எண்ட் வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும்ன்றது ஐ ஹவ் லேர்ன்ட். ஸோ அதை வச்சு ஐ காட் அன் ஐடியா ஆஃப் யூனோ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக in my final project as well, I thought of doing video advertisement, and I have choose MCC IAS Academy to do an advertisement. So rendu moonu companies ku pitch panna, and finally the academy accepted to go ahead with the project. It's because they also wanted an ad at that particular time. So I have done an ad for like 57 seconds. So based on admissions generate பண்றதுக்காக ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். So since I'm going to talk about my dot school experience where I studied for 4 years. So இங்கே வந்துட்டு it was really a great experience, studying for the past 4 years. And I've met a lot of people outside. நிறைய visiting industries people have came across, and we interacted with a lot of big shots people. And at the same time we got a lot of contacts with them. And வந்து அதே சமயத்துல Ram sir, he is the chairman of this institute, and he has put a lot of efforts to since it's the first batch ன்றனால, and he has done a lot of things all over behind supporting the ஒரு பேஸ்மெண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. really need to appreciate Ram sir, the chairman. And the faculties at the same time, they have proven a lot of things in their teachings la irukattum, and syllabus சொல்லி கொடுக்கறதுல ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுல. ஸோ இந்த விஷயத்துலலாம் வந்துட்டு I need to really appreciate the faculties. And we had great experience. detour we had detour. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல travel பண்ணி we learned how people, how the industry works. And so yeah. So when it comes to facilities,
டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு மற்ற காலேஜஸில் கம்பேர் பண்ணும்போது இந்த டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் வந்துட்டு we have lot of facilities saying industrialsல இருக்கட்டும் communication we have IT lab and interior so இங்க என்னன்னா ஃபேஷன்ல வந்துட்டு there is swing machines நிறைய மிஷின்ஸ் இருக்கு நிறைய டெக்னாலஜிக்கலா அப்டேட்டடா இருக்காங்க பட் ஆனா வந்துட்டு இதே இப்போ கம்யூனிகேஷன் டிசைன்னாலே வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது பட் ஆனா இந்த காலேஜ்ல there is communication design and இப்போ ஃபேஷன் டிசைன்னாலே எடுத்துக்கோங்க ஃபேஷன் டிசைன் வந்து மற்ற காலேஜ்ல போய் ஃபேஷன் டிசைன் படிக்கிறவங்களா இருந்திருந்தா அவங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்குமான்னு தெரியாது பட் we had lot of facilities here and a lot of opportunities to go around and yeah. Hello, my name is Aryan. I am an interior design graduate from Dot School of Design. So I've just completed my graduation here, and for the past 4 years it has been a great experience. And the last project that I worked here was on it's a resort place where I got a hold to design multiple spaces at once. So I have taken a Kerala themed resort design here. So the spaces that I have designed here is a reception space, restaurant space, bar and houseboat. So inga vandu na I've not just shown it through sketches or anything. So if you see, I started my exploration with sketches inga, then I moved on to AutoCAD drawing. So in architectural terms, we do drawings so that the carpenters and everybody, all the other people who work can understand that. And to give the guests and the client experience of how the space will look is when I started 3D modeling and rendering. So all that you see here are my designs that I've 3D modeled and rendered here. So a closer glimpse of it is here. So if you can see here, this catalog basically has all kinds of AutoCAD drawings, 3D models, and my sketches of how I've explored the design and made it work here. So thank you guys.